கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு குர்ஆன்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைருல் உம்மத், அனுப்பப்பட்ட உம்மத்தார்கள்ல ஆக சிறந்த உம்மத் என்ற பட்டத்தை, பதவிய, கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி ஒன்று வரும். ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசி மனிதன் வரும் வரை எவ்வளவு மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புறானோ அவ்வளவு மக்களுக்கு மத்தியிலிருந்து கைருல் உம்மத், ஆக சிறந்த உம்மத் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களுக்கு ஏன் அல்லாஹ் சொல்றான்? குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குரிய காரணத்தையும் அல்லாஹ் சொல்றான். تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. அனுப்பப்பட்ட உம்மத்தார்கள்ல நீங்க ஆக சிறந்தவங்க, ரபுல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு ஆக சிறந்தவங்க என்று சொல்லக்கூடிய நேரத்துல தொழுகையின் காரணமாக நீங்க சிறந்தவங்க, நோம்பின் காரணமாக நீங்க சிறந்தவங்க, ஜகாத் ஹஜ்ஜின் காரணமாக நீங்க சிறந்தவங்க, இப்படி எந்த காரணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல. அனுப்பப்பட்ட உம்மத்துல நீங்க ஆக சிறந்தவங்க ஏன்? நீங்க நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். நீங்க நன்மையான விஷயங்களை ஏவுறீங்க, தீமையான விஷயங்களை தடுக்கிறீங்க, எனவே நீங்க ஆக சிறந்த உம்மத் என்பதாக அல்லாஹ் சொல்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்களாம், நீங்க இந்த உம்மத்துல ஒரு சிறந்த ஒருவராக மாறணும் என்றா குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நிபந்தனையை சொல்றானோ அந்த நிபந்தனையை பரிபூர்ணமாக்குங்க என்பதாக சொல்றான். எப்ப நீங்க நிபந்தனையை பரிபூர்ணமாக்கலையோ நீங்க உம்மத்துல சிறந்த உம்மத்துல நீங்க சேர மாட்டீங்க என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் சொல்லலாம், நான் எத்தனையோ வருடங்களாக தஹஜ்ஜுதை விட இல்ல, நான் எத்தனையோ வருடங்களாக திங்கிழமை வியாழக்கிழமை நோம்பு பிடிக்கிறத விட இல்ல, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு 5-10 ஜுஸுக்கள் ஓதக்கூடிய ஒருவராக இருக்கிறேன், இவ்வளவு திக்ருகளை செய்கிறேன், வருஷ வருஷம் கணக்கு பார்த்து இவ்வளவு கோடி கணக்கு நான் ஜகாத்தை கொடுக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த இபாதாத்களை வச்சு ரப்புல் ஆலமீன் சிறந்த உம்மத் என்று எங்களுக்கு சொல்ல இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த உம்மத் என்று சொன்னது நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க என்ற அமலை வச்சு. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இததான் சொல்றாங்க, நீங்க கைருல் உம்மத் ஆகணுமா, உங்ககிட்ட எவ்வளவோ அமல்கள் இருக்கலாம், ஆனா நிபந்தனையை பரிபூர்ணமாக்குங்க. இந்த நிபந்தனையும் உள்ளடக்கினாதான் நீங்க கைருல் உம்மத் என்று செல்லக்கூடிய அந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது அழகான அமைப்புல மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளங்கப்படுத்துறாங்க. மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு டிராபிக் போலீஸ் ஆபீசர் இருக்கிறார். அந்த டிராபிக் போலீஸ் ஆபீசர் என்று செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட ஒரு கேப் ஒன்று இருக்கும், ஒரு காக்கி கலர் டிரெஸ் ஒன்று இருக்கும், கிளவுஸ போட்டிருப்பார், பூட்ஸோடு இருப்பார், வாக்கி டாக்கியோடு இருப்பார். எனவே இது எல்லாமே அந்த டிராபிக் போலீஸ் ஆபீசருடைய அடையாளம். நான் ஒரு டிராபிக் போலீஸ் ஆபீசர் என்று சொல்றதுக்கு அடையாளம் தான் இந்த எல்லாம், தொப்பி, டிரெஸ், கிளவுஸ், வாக்கி டாக்கி. ஆனா அவருடைய டியூட்டி என்னென்றா, அவர் இந்த டிரெஸ் உடுத்து கொண்டிருக்கிறது அல்ல, அவருடைய டியூட்டி என்னென்றா இந்த டிரெஸ்ஸோட நீங்க ஜங்ஷன்ல போயிட்டு வாகனங்கள் அகலிங்களை போகக்கூடிய நேரத்தில் டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றது இருக்குது. இதுதான் இவருடைய டியூட்டி. ஒரு டிராபிக் போலீஸ் ஆபீசர் இருக்கிறார், அவர் எல்லா அடையாளங்களோட, நான் ஒரு டிராபிக் போலீஸ் ஆபீசர் என்ற எல்லா அடையாளங்களோட என்ன செய்யறார் என்றால் கடையில டீயை குடிச்சு கொண்டிருக்கிறார், ஆள்களோட பேசிக் கொண்டிருக்கிறார், வீட்டுல டிவியை பார்த்து கொண்டிருக்கிறார், பராக்க பார்த்து கொண்டிருக்கிறார். கேட்டா சொல்றார் நான் டிராபிக் போலீஸ் ஆபீசர் என்று சொல்றார். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப இவர் அடையாளத்தோடு இருக்கிறார் ஆனா டியூட்டியை செய்யலையோ அங்க டிராபிக் ஜாம் உண்டாகும். டிராபிக் ஜாம் உண்டாகினா ஆக்சிடென்ட் உண்டாகும், ஆக்சிடென்ட் உண்டாகினா மக்களுக்கு மத்தியில சண்டை உண்டாகும், அந்த நேரங்கள்ல பல ஃபித்னாக்கள் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கேட்டா சொல்லலுமா, நான் டிராபிக் போலீஸ் ஆபீசர், நான் எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொண்டுதான் இருந்தேன், விசில கையில வச்சு கொண்டுதான் இருந்தேன், எல்லாம் சரி, ஆனா இருக்க வேண்டிய இது இடத்துல இருந்து நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யல. அதே மாதிரிதான் இவர் டிராபிக் போலீஸ் ஆபீசர் சிவில்ல இருக்கிறார், தொப்பியும் இல்ல, அவருடைய என்ன விசிலும் இல்ல, கிளவுஸும் இல்ல, அவருடைய ஐடென்டி கார்டும் இல்ல, ஒன்றும் இல்ல. இவர் நடுவுல போயிட்டு வேலை செஞ்சா யாரும் கணக்கெடுக்க போறது இல்ல, இவரையும் முட்டி போட்டுதான் போவாங்க. எனவே அடையாளம் தேவை, ஆனா அடையாளம் மட்டும் போதாது,
என்ன செய்யணும்? நீங்க நோக்கத்தை நிறைவேற்றணும். நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அடையாளங்கள் இல்லாம நீங்க போனா உங்களை யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க. டியூட்டிக்கு போட்டவன பொஸ்ஸாக இருந்தாலும் அந்த பொஸ்ஸும் சொல்லுவான் நீ செஞ்சிருப்பில்தான் என்பதா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் இபாதத் என்று வரக்கூடிய நேரத்துல பல இபாதத்களை செய்யலாம். ஆனா மறந்துடக்கூடாது, இபாதத் என்று சொல்றது நானும் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்றதுக்கு அடையாளம் தான். யார நான் தொழுகிறேன் யா அல்லாஹ், நான் நோன்பு பிடிக்கிறேன் யா அல்லாஹ், நான் ஜக்காத் கொடுக்கிறேன் யா அல்லாஹ், நான் ஹஜ்ஜி செய்யறேன் யா அல்லாஹ், நான் ஜிக்ர் செய்யறேன் யா அல்லாஹ், இது எல்லாமே நானும் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை என்றதுக்கு அடையாளம் தான். ஆனா ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் கைருல் உம்மத் என்று சொன்னது வெறும் இபாதத்தை வச்சு அல்ல. கட்டாயம் அந்த அடையாளம் எனக்கிட்ட இருக்கதான் வேணும். அது இல்லாம அல்லாஹ்வே என்னைய கணக்கெடுக்க மாட்டார். எனவே அந்த அடையாளத்தோட என்ன நோக்கம் முடிஞ்சிடுமா? இல்ல இல்ல, தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்க அந்த நடு பஜார்ல போயிட்டு எப்படி டிராபிக்க கண்ட்ரோல் பண்றாரோ அந்த டிராபிக் போலீஸ் ஆபீசரை போல உங்களோட இபாதத்துடைய அடையாளங்களோட மக்களுக்கு மத்தியில புழங்கி நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறது இருக்குது. இதை செய்யாத பட்சம் நீங்க கைருல் உம்மத்துல சேரவே மாட்டீங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் உம்மத்தில் ஆக சிறந்த உம்மத்தாக ஆகணும் என்றா இந்த நிபந்தனையை பரிபூர்ணமாக்குறது இருக்கிறது. இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹா. இவருடைய தீனை விட அழகான தீன் யாருக்கு இருக்குது என்பதை அல்லாஹ் கேட்கிறான். வமன் அஹ்ஸனு கௌலன், உலமாக்கள் சொல்றாங்க யாருடைய தீன் அழகான தீன்? மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹா. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறதோட அவர் சாலிஹான அமல்களையும் செய்கிறார். அடையாளமும் இருக்குது, நோக்கமும் இருக்குது. இவருடைய தீனை விட அழகான தீன் யாருக்கிட்ட இருக்குது என்பதா அல்லாஹ் கேட்கிறார். எனவே என்னுடைய உங்களுடைய தீன் அழகான தீனாக ஆகணுமா? நிபந்தனையை பரிபூர்ணமாகுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நன்மை ஏவது தீமையை தடுக்கிறது இருக்குது. இதன் மூலமாக பிரயோஜனம் அல்லாஹ் ஏன் இத ஒரு முக்கியமான அமலாக வச்சிருக்கிறான், ஒரு நிபந்தனையாக வச்சிருக்கிறான் என்றா, எதுவரை காட்டியும் நாங்க இந்த தாவத்துடைய உழைப்பை செய்வோமோ அதுவரை காட்டியும் அந்த தனிப்பட்ட நபருக்கும் பாதுகாப்பு இருக்குது, அதுவரை காட்டியும் முழு உம்மத்துக்கும் பாதுகாப்பு இருக்குது என்பது குர்ஆன் சொல்லுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தனிப்பட்ட நபருடைய பாதுகாப்பு அதே மாதிரி முழு உம்மத்துடைய பாதுகாப்ப அல்லாஹ் எதுல வச்சிருக்கிறான் என்றா தனிப்பட்ட இபாதத்தில் அல்ல, தாவத்துடைய உழைப்புல தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். தனிப்பட்ட மனிதனுடைய பாதுகாப்பு ஏன் இதுல இருக்குது? குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்ட மக்களே, நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. நீங்க நேர்மையான பேச்ச, தீனுடைய பேச்ச நீங்க பேசுங்க, நீங்க தாவத்தை கொடுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. ஏன் அல்லாஹ் சொல்றான், யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும், அல்லாஹ் உங்களையே சீராக்குவான் என்பதா அல்லாஹ் சொல்றான். ஏன் தாவத்துடைய உழைப்பு செய்றீங்க? என்னைய சீராக்குறதுக்காக வேண்டி. ரப்பல் ஆலமீனுடைய வாதா, நீங்க நன்மையான விஷயங்களை பேசுங்க. யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும், அல்லாஹ் உங்களுடைய அமல்களை சீராக்குவான். எனவே என்னுடைய பாதுகாப்பு எதில் இருக்குது? தாவத்துடைய உழைப்பில் இருக்குது. உம்மத்துடைய பாதுகாப்பு எதில் இருக்குது? தாவத்துடைய உழைப்பில் இருக்குது. அது எங்க அல்லாஹ் சொல்றான்? அதையும் குர்ஆன்ல தான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், وَمَا كَانَ رَبُّكَ لِيُهْلِكَ الْقُرَى بِظُلْمٍ وَأَهْلُهَا مُصْلِحُونَ. ஒரு ஊர் மக்கள் அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஃபித்னா ஃபசாதில் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் அல்லாஹ் அழிக்க மாட்டான். ஏன்? அவர்களுக்கு மத்தியிலே ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, வஅஹ்லுஹா முஸ்லிஹூன், ஒரு கூட்டம் தாவத்துடைய உழைப்பை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. எனவே அந்த ஊர் மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் அழிக்க மாட்டான். எனவே தனிப்பட்ட நபருடைய பாதுகாப்பு உழைப்புல தான் இருக்குது, உம்மத்துடைய பாதுகாப்பு உழைப்புல தான் இருக்குது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லதஅமுருன பில் மஅரூஃப் வ லதன்ஹவுன அனில் முன்கர் அவ் லா யுஷ்கன்ன அல்லாஹு அன் யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் இன்திஹி ثم لتدعونه فلا يستجاب لكم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நன்மையை ஏவி கொண்டே இருங்க, தீமையை தடுத்து கொண்டே இருங்க. எப்ப நீங்க இதை விட்டுடுவீங்களோ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அஸாப் வரும். அந்த நேரத்தில் நீங்க துஆ கேட்பீங்க, அல்லாஹ் உங்க துஆக்களை கபூல் செய்ய மாட்டான். எனவே உம்மத்துடைய பாதுகாப்பு இல்லாம போயிட்டு என் உழைப்பு இல்லாம போனதின் காரணமா.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோட தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களை பார்த்து அல்லாஹ் கைருல் உம்மத் என்பதாக. எனவே எது ஒரு காட்டி அந்த நிபந்தனையை நானும் நீங்களும் பூர்த்தியாக்கலையோ, நானும் நீங்களும் அந்த கைருல் உம்மத்துல சேரவே மாட்டோம். இந்த உழைப்பை செய்வதன் மூலமாக தனிப்பட்ட அமைப்புல எனக்கும் பாதுகாப்பு இருக்குது, இந்த முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உழைப்புடைய பரக்கத்துல அல்லாஹ் பாதுகாப்பு வச்சுதான் இருக்கிறார். இந்த நேரத்துல நானும் நீங்களும் யோசிக்கலாமோ, நாங்களும் தாவத் கொடுக்க தானே செய்யறோம். எனக்கிட்ட ஒரு பேஸ்புக் ஒன்று இருக்குது, எனக்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, நானும் பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாம் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு மார்க்கம் ஒன்று தந்திருக்கிறார். ஒவ்வொரு அமல், அந்த அமலை செய்யக்கூடிய முறையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படித்து தந்திருக்கிறார். ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு சுன்னத் ஒன்று இருக்குது, நுபுவத்துடைய சுன்னத், தாவத். அந்த நுபுவத்துடைய சுன்னத்துக்கு அல்லாஹ் ஒரு வழிமுறையை வைக்காமையா எங்களுக்கு அந்த சுன்னத்தை தந்திருப்பார் என்று யோசிச்சு பாருங்க. தொழுகைக்கே சுன்னத் இருக்குது, நோம்புக்கே சுன்னத் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாவத்துக்கு சுன்னத்தான ஒரு முறை ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்க மாட்டாரா? அதான் என்று வரக்கூடிய நேரத்திலையும் உங்களுக்கு தெரியும், 5 நேரம் தொழுக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப கேட்கிறாங்க, இன்னும் அதான் எப்படி என்றது அல்லாஹ் இன்னும் படிச்சு தரல. சஹாபாக்களோட மஷூரா பண்றாங்க, மக்களை தொழுகைக்காக வேண்டி 5 நேரம் எப்படி அழைக்கிறது? சிலர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க நெருப்ப மூட்டுவோம் என்பதான். 5 நேரமும் நெருப்ப மூட்டுவோம், அந்த நெருப்புல புகைய பார்த்தா மக்கள் எல்லாம் மஸ்ஜிதுக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பதில பாருங்க, இது யஹூதிகளோட முறை என்பதாக சொன்னாங்க. தாவத் என்ன? மஸ்ஜிதுக்கு மக்கள் அழைக்கிறது தொழுகைக்காக வேண்டி வாங்க. எனவே தாவத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நெருப்ப மூட்டி கூப்பிடுற முறை இருக்குது, இது மஜூசிகளுடைய முறை, நெருப்பு வணங்கிகளுடைய முறை, இதை நாங்க செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு சிலர்கள் சொன்னாங்க, நாங்க என்ன செய்வோம் என்றால் ரப்பர் அடிச்சு கொண்டு அப்படியே போவோம், அந்த நேரத்துல மக்கள் வருவாங்க. சொன்னாங்க, இது நசராக்களுடைய முறை, இந்த முறையும் எங்களுக்கு சரி வராது. இன்னும் சிலர்கள் சொன்னாங்க, ஒரு ஃப்ளூட் ஒன்று ஊதுவோம், ஒரு பட்டனெல்லாம் ஒன்று வச்சு ஊதுவோம், சொன்னாங்க இது யஹூதிகளுடைய முறை, இதுவும் எங்களுக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களை பள்ளிக்கு அழைக்க போறோம், ஆக பெரிய தாவத். இத அவங்க இவங்க செய்யறது போல இல்ல, எங்களுக்கு என்ன ஒரு பிரத்யேகமான ஒரு முறை ஒன்று இருக்கணும். இந்த நேரத்துல தான் சஹாபாக்களையும் கவலை உண்டாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போறாங்க. கனவுல எத்தனையோ சஹாபாக்கள் பாக்குறாங்க. அப்துல்லா பின் ஸைத் பின் அப்து ரப்பீஹி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், கனவுல இப்படி ஒரு விஷயத்தை கண்டேன், அதுதான் அதானுடைய முறை. அந்த அதானுக்கு துஆ என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, இந்த பூர்த்தியான தஅவத்துக்குரிய ரப்பே என்பதுதான் ஆரம்பம். எனவே ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு என்ன படிச்சு தாரான் என்றா, நாங்க மக்களை மஸ்ஜிதுக்கு அழைக்கிறோம், இது யஹூதிகளுடைய முறை, இது நஸ்ராக்களுடைய முறை, இது மஜூசிகளுடைய முறை இல்ல. இல்ல, உங்களுக்கு என்ன ஒரு முறை ஒன்று இருக்கதான் வேணும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டினார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முழு உம்மத்துடைய ஹிதாயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரணமாக வச்ச தாவத்துடைய உழைப்புக்கு ஒரு சுன்னத்தான ஒரு முறை இல்லாம இருக்குமா என்பதை யோசிச்சு பாருங்க. நாங்க சொல்றோம், நாங்க அப்படி தாவத் கொடுக்கிறோம், இப்படி தாவத் கொடுக்கிறோம். உலமாக்கள் தெளிவாகவே விளங்கப்படுத்துறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத்துடைய உழைப்புல ஆக முக்கியமான 2 சுன்னத்கள் இருக்குது. அதுல முதலாவது தான் தஅமீருல் மஸ்ஜித், மஸ்ஜித ஹயாத்தாக்குறது. இரண்டாவது தான் அல் குரூஜு ஃபீ ஸபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களோட உயிர், உங்களோட பொருள், இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகணும். இந்த 2 சுன்னத் இருக்குது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தஅவத்துடைய உழைப்புடைய ஆக முக்கியமான 2 சுன்னத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதுல முதலாவது தான் மஸ்ஜித ஹயாத்தாக்குறது. இந்த 2 சுன்னத் இருக்குது. இந்த 2 சுன்னத் வேற எந்த மார்க்கத்திலையும் பார்க்க மாட்டீங்க, வேற எந்த இயக்கத்திலையும் பார்க்க மாட்டீங்க. அவ்வளவு முக்கியமான 2 சுன்னத் தான் இந்த 2 சுன்னத்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஸ்ஜித ஹயாத்தாக்குறது என்று சொன்னா ஒரு தாயி, நீங்க தாவத்துடைய உழைப்புக்குரிய ஒருவரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காட்டுறாங்கன்னா, அவர் மஸ்ஜிதோட தொடர்பான ஒருவராக இருக்கணும், உம்மத்தை மஸ்ஜிதோட சேர்க்கக்கூடிய ஒருவராக இருக்கணும், மஸ்ஜிதுடைய மஹப்பத்துள்ள ஒருவராக இருக்கணும். மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபஹுல்லாஹ், யார் மஸ்ஜிதை நேசிக்கிறாங்களோ அவர்கள் அல்லாஹ் நேசிப்பான் என்பதாக வந்திருக்கிறது. இன்ன உம்மார மஸாஜிதில்லாஹ் ஹும் அஹ்லுல்லாஹ், யார் மஸ்ஜித ஹயாத்தாக்குறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது.
எனவே 5 நேரம் வாரது தொழுறது போறது மட்டுமல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, மஸ்ஜித ஹயாத்தாக்குங்க. நீங்க மட்டும் வந்து தொழுதுட்டு போறது அல்ல, மஸ்ஜித அமல்கள் மூலமாக, அந்த மஸ்ஜிதுல தாவத்துடைய அமல், அந்த மஸ்ஜிதுல இபாதத்துடைய அமல், அந்த மஸ்ஜிதுல தாலீமுடைய அமல், அந்த மஸ்ஜிதுல ஹிதமத்துடைய அமல், இந்த 24 மணித்தியாலமும் அமல்கள் மூலமாக ஹயாத்தாக்குறது இருக்குது. இதுதான் தஅமீருல் மஸ்ஜித். எனவே தாவத்துடைய உழைப்புல ஆக அடிப்படையான முதலாவது சுன்னத்தான அமல் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க தஅமீருல் மஸ்ஜித செய்யறது, அந்த மஸ்ஜித ஹயாத்தாக்குறது. ரிவாயாத்கள்ல வருவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 5 சஹாபாக்களை பற்றி தெளிவான அமைப்புல வருவது. ஏனைய சஹாபாக்களும் கூட்டாக செஞ்சதாக ஹயாத்து சஹாபால வருவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் என்ன செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு ஆட்களை கூப்பிடுவாங்க, அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுவாங்க, பேசிட்டு சொல்லுவாங்களாம், நான் ஏன் பேசுறேன்டா ஏன் ஈமான் உறுதியாக்குறதுக்காக வேண்டியன்னு சொல்லுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தஆல் நஜ்லிஸ் பினா நுமினு ஸாஅத்தன், வாங்க வாங்க கொஞ்சம் உட்கார்ந்துக்கோங்க, நாங்க இந்த ஈமானை புதுப்பிச்சு கொள்வோம் என்பதாக சொல்லுவாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஆக சிறந்த ஆலிம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மக்களை மஸ்ஜிதுல கூட்டுவாங்க, மக்களுக்கு தாவத் கொடுப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பஜாருக்கு போவாங்க, போயிட்டு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராசத்து சொத்துகள் மஸ்ஜிதுல பங்கிடப்படுவது, நீங்க என்ன செஞ்சீங்க? எல்லாமே வந்து பாக்குறாங்க. சொன்னாங்க ஒண்ணுமே பங்கிடல, என்ன நடக்குது? சொன்னாங்க படிக்கிறாங்க, படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, நல்ல விஷயங்களை பேசுறாங்க. சொன்னாங்க அதுதான் ரசூலுல்லாஹுடைய வராசத்து சொத்து என்பதாக சொன்னாங்க. அழகான ஆடைகள் உடுப்பாங்க, வாசனைகளை போடுவாங்க, மஸ்ஜிதுக்கு வருவாங்க, மக்களை சேர்ப்பாங்க, மக்களுக்கு நல்ல விஷயங்களை படிச்சு கொடுப்பாங்க என்பதாக அறிவாயத்தில் வருவது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்துல அது வெறும் 5 நேரம் தொழுகைக்குரிய இடம் மாத்திரம் அல்ல, அதுல தாலீமுடைய ஹல்கா எந்த அளவுக்கு ரிவாயத்துல வருவது என்றா, யார மஸ்ஜிதுக்காக வேண்டி போறாங்களோ, லா யுரீது இல்லா அய்யுஅல்லிம ஷைஅன் அவ் யதஅல்லமஹு, அவர் மஸ்ஜிதுக்கு போற நோக்கமே தொழுகிறதுக்கு அல்ல, அவர் மஸ்ஜிதுக்கு போறாரு ஒரே ஒரு நோக்கம் என்ன? தாலீமுடைய ஹல்காக்காக வேண்டி போறான். ஒன்றும் படிக்கிறதுக்கு போறான் அல்லது படிச்சு கொடுக்கிறதுக்கு போறான். ரிவாயத்துல வருவது அவருக்கு பூர்த்தியான ஹஜ்ஜுடைய கூலி அல்ல, பூர்த்தியான ஹஜ்ஜுடைய கூலி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, மஸ்ஜித் இருக்குது, இது தாவத்துக்குரிய இடம், இது தாலீமுக்குரிய இடம், இது திக்ர் இபாதத்துக்குரிய இடம், இது ஹிதமத்துக்குரிய இடம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித்ல இந்த அமல்களை செஞ்சாங்க. அபூ கைஸ் என்று சொல்லக்கூடிய கோத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்க வராங்க. அந்த அமீரோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறாங்க. அதுக்கு பின்னால் அந்த வந்த ஜமாத், நான் என்ன சொல்ல பாக்குறேன் என்றா, எந்த தர்த்தீப்ல நாங்க இப்ப உழைப்ப செய்யறோமோ அதே தர்த்தீப்ல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் செஞ்சாங்க. நான் சொன்னதை மாத்தி சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த தர்த்தீப்ல செஞ்சாங்களோ அந்த தர்த்தீப்ல தான் நாங்களும் இப்ப செஞ்சு கொண்டிருக்கோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், எனவே அந்த கோத்திரம் வந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறாங்க, சென்றாங்க, நான் உங்களைய எங்கட அன்சாரிகளுக்கு மதீனா வாசிகளுக்கு ஒப்படைக்கிறேன் என்பதாக சொல்லிட்டு நபி அவங்க பேசிட்டாங்க. அடுத்த நாள் வந்து கேட்கிறாங்க, என்னுடைய தோழர்கள் உங்களோட வந்த ஜமாத்த எப்படி கவனிச்சாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க? சொன்னாங்க, யார சொல்லலாம், சங்கையான சகோதரர்கள் யார் சொல்றாங்க. நான் சொல்ல போல யோசிங்க, பழைய ஜமாத்கள் வரும், ஏனைய ஊர்கள் இருந்து ஜமாத்கள் வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் நபவிக்கு ஜமாத்கள் வந்துச்சு. எனவே சொன்னாங்க, சங்கையான சகோதரர்கள் பாவித்த வார்த்தைகள் பாருங்க, அலானு ஃபிராஷனா, எங்களுக்கு மிருதுவான படுக்கைகளை விரிச்சாங்க, வஅஸாபு மத்அமனா, எங்களுக்கு ருசியான சாப்பாடு தந்தாங்க, வபாது வஅஸ்பஹு யுஅல்லிமுனா கிதாப ரப்பினா வ சுன்னத நபியினா, இரவுல பகல்ல எங்களோடே தான் இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நல்ல நல்ல விஷயங்களை படிச்சு தந்தாங்க, குர்ஆனை படிச்சு தந்தாங்க, சுன்னத்தை படிச்சு தந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தனியா கூப்பிடுறாங்க, அந்த ஜமாத்ல ஒவ்வொருத்தர கேட்காங்க, நீங்க என்ன படிச்சீங்க, நீங்க என்ன படிச்சீங்க, நீங்க என்ன படிச்சீங்க? எங்களில் ஒரு சிலர்கள் அத்தஹியாத்த படிச்சிருந்தோம் என்பதாக. நாங்க இப்போது அத்தையாத் இருக்குது, அதே வார்த்தையை சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களில் ஒரு சிலர்கள் அப்பதான் அத்தஹியாத்த படிச்சோம், கிதாப் ஃபாத்திஹாவை படிச்சோம், ஒரு சில சுன்னத்களை படிச்சோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்களும் 3 days ஜமாத் என்று, நாங்களும் 40 நாள் ஜமாத் என்று வாரது போறது என்ன படிக்கிறோம்? இந்த பேசிக் விஷயங்களை படிக்கிறோமா இல்லையா?
எனவே இந்த அமல் எங்க நடந்துச்சு? மஸ்ஜித்ல. அவங்க ஒரு ஏரியால இருந்து இந்த ஏரியாவுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நுஸ்ரத் ஜமாத் ஒன்று இருந்துச்சு. அவங்க அதுக்குரிய நுஸ்ரத்தை செஞ்சாங்க. படுக்கைகளை விரிச்சாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, படிச்சாங்க, படிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் மஸ்ஜித்ல நடந்துச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாரு அந்த மஸ்ஜித தக்வாதாரிக்கு அடையாளமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின். மஸ்ஜித் இருக்குதே, இதுதான் தக்வாதாரியுடைய வீடு என்பதாக சொன்னார். வதகஃபலல்லாஹு லிமன் கான அல் மஸ்ஜிது பைத்தஹு. யாரு மஸ்ஜித தன்னுடைய வீட்டை போல ஹயாத்தாக்குறாங்களோ அல்லாஹ் 5 விஷயங்களை பொறுப்பெடுக்கிறான். பிர்ரௌஹி, அவருடைய உடல் ஆரோக்கியம், வர்ரஹ்மதி, அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், வல்ஜவாதி அலா சிராத்தி, சிராத் பாலத்தை அல்லாஹ் கடக்கக்கூடிய பாக்கியம், வரில்வானில்லாஹி வ இலல் ஜன்னதி, அல்லாஹ்வுடைய பொருத்தம், 5வது சொர்க்கம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே மஸ்ஜிதோட தொடர்பு வைங்க, மஸ்ஜித ஹயாத்தாக்குங்க, மஸ்ஜிதுக்கு டைம் கொடுங்க. இதுதான் தஅமீருல் மஸ்ஜித். அந்த மஸ்ஜித்ல நடக்கக்கூடிய அமல்களை ஹயாத்தாக்குறது இருக்குது. இதன் மூலமாக அல்லாஹ் 5 விஷயங்களை பொறுப்பெடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவித்த வார்த்தையை பாருங்க, இன்னலில் மஸாஜிதி அவுதாதா. மஸ்ஜிதுகளுக்கென்றே அல்லாஹ் சில தூண்களை படைச்சிருக்கிறார். மஸ்ஜிதுக்கென்றே சில தூண்கள். அந்த தூண் இந்த பிசிக்கலி நாங்க பார்க்கக்கூடிய இந்த கான்கிரீட் தூண் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஸ்ஜித ஹயாத்தாக்கக்கூடிய தூண்கள் இருக்குது. சொன்னாங்க, அல் மலாயிகத்து துவசாஉஹும். மலாயிகாமார்கள் அவர்களுடைய தோழர்கள் என்பதா வார்த்தை சரியா பாருங்க. இவர்கள் மலாயிகாமார்களுடைய தோழர்கள், மலாயிகாமார்கள் இவர்களுடைய தோழர்களாக விரும்புவார்கள் என்பதா. இவங்களை தேடி கொண்டிருப்பாங்க. மஸ்ஜித ஹயாத்தாக்கக்கூடிய அந்த கூட்டம், மஸ்ஜிதுடைய தூண்கள், மலாயிகாமார்கள் இவர்களுடைய தோழர்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் காணமானால், அவங்க வராம இருந்தா இவங்களை தேடுவாங்க. என்னப்பா இவர் வரல, இன்றைக்கு மஷூரால காணம், 2:30 மணி தியானத்துல காணம், அவர் தொழுகைக்கு வரல, இன்றைக்கு இந்த மஹல்ல வேலைக்கு வரல, மலாயிகாமார்கள் தேடுவாங்க. அவர்கள் நோயாளி ஆகினா என்ன, அவர்களுடைய நோயை விசாரிக்க மலாயிகாமார்கள் வீட்டுக்கு போவாங்க. அவர்கள் உலகத்துடைய ஒரு வியாபாரத்தில் தேவையுள்ளவர்களாக இருந்தா மலாயிகாமார்கள் அவர்களுடைய உலகத்துடைய விவகாரங்களுக்கு உதவியாளர்களாக இருப்பாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொதுவாகவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும் தான் ஒரு ஏரியா செழிப்பான ஏரியாவா எப்படி தெரியுமா கேட்பாங்க. அந்த ஏரியாவுக்கு போனா கேட்க சொல்லுவாங்க, உங்களோட மஸ்ஜித் எந்த அளவுக்கு ஹயாத்தாக இருக்குது, மக்கள் உடைய வருகை எப்படி இருக்குது. உதாரணம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஒட்டகம் காணாம போயிட்டு அவர் தேடி தேடி போவார். ஒரு இடத்துல அப்படியே தங்கி நிப்பாரா, இல்ல வருவார், இந்த ஒட்டகம் வந்துச்சா, இல்லையா, சரி போவார். அத மாதிரி மஸ்ஜிதுக்கு வந்துட்டு போறவங்களா இருக்கிறாங்க, அல்லது மஸ்ஜிதுக்கு வந்து அப்படியே தங்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களா என்று கேட்பாங்க. எனவே மஸ்ஜித் எந்த அளவுக்கு செழிப்பா இருக்கிறதோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, இந்த முறையில வந்துட்டு போறவங்களா இருந்தா அந்த மஹல்ல செழிப்பான மஹல்லா இல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதுதான் நான் சொன்னேன், இந்த சுன்னத் இருக்குது, வேற எந்த மார்க்கத்திலையும் இல்லை, இயக்கத்திலையும் இல்லை. சென்டரை ஹயாத்தாக்குவோம், யாருன்னு சொல்லுவாங்களா, கோவில ஹயாத்தாக்குவோம், பந்தலை ஹயாத்தாக்குவோம். இஸ்லாத்துல மட்டும்தான் அல்லாஹ் இந்த தாவத்துடைய உழைப்புல மாத்திரம்தான் மஸ்ஜித ஹயாத்தாக்குவோம் என்ற ஒரு கன்செப்டை வச்சிருக்கிறார். எனவே அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாவத்துடைய உழைப்புட அடிப்படையான சுன்னத், மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்குவோம், மஸ்ஜித்களை ஹயாத்தாக்குவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாவத் மட்டுமல்ல, தாலீம் மட்டுமல்ல, இபாதத் மட்டுமல்ல, ஹிஜ்மத்துடைய ஜமாத். எந்த அளவுக்கு ஹிஜ்மத்துடைய ஜமாத் தெரிஞ்சேன்டா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப நீங்க மதீனாக்கு போனாலும் மஸ்ஜிது நபவியில ஒரு தூண் இருக்குது. அந்த தூண் ஒரு ஈச்சப்பழம் கொலையொன்று அப்படியே வரைஞ்சிருக்கிறான். அது என்ன அடையாளம் தெரியுமா? மிஸ்கின் பகீர்கள் என்று வரக்கூடிய நேரத்துல சாப்பாடு இல்லாம மக்கள் இருப்பாங்களா? எனவே வசதி உள்ள சஹாபாக்கள் ஈச்சப்பழம் கொலைகள் எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து மஸ்ஜிதுல தொங்க வைப்பாங்க. வார போற எல்லாத்துக்கும் சாப்பாடு சாப்பிடுங்க. அவங்களுக்கு ஹிதமத் செஞ்சாங்க, மக்கள் யாரும் பசியில் இருக்க கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் முதலாவது அமல், தமீருல் மஸ்ஜித். இரண்டாவது அமல் தான் அல் குரூஜு ஃபீ ஸபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும். உங்களோட உயிர், உங்களோட பொருள் எடுத்துக்கொண்டு நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க வெளியாகுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே,
உங்களோட உயிர் உங்களோட பொருள். வேறொருத்தர் டிக்கெட் வாங்கி தாரார், வேறொருத்தர் ஜமாத்துக்கு செலவழிக்கிறார். இல்ல இல்ல, நீங்க உங்களோட உயிர் உங்களோட பொருளோட நீங்க அல்லாஹ்வோட பாதையில வெளியாகுங்க. இது ஒரு தொழிலாக மிஷனரிய போல நீங்க செய்ய வேண்டாம். இது உங்களோட டியூட்டி. அல்லாஹ் உங்ககிட்ட கேட்பான், உங்களோட உயிர் உங்களோட பொருள் எடுத்துக்கொண்டு நீங்க போங்க. அடுத்தவருக்கு சம்பளத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை அல்ல இது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மஸ்ஜிதுன் நபவியில நீங்க இருந்தாலும் சரி, மஸ்ஜிதுன் நபவியில நீங்க இருந்தாலும் சரி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த மஹல்லாவை விட்டுட்டும் நீங்க அல்லாஹ்வோட பாதையில போறது இருக்குதே, இது சிறந்தது என்பது தெளிவாகவே. ஒருத்தருடைய ஜனாஸா கொண்டு வரப்படுவது, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவர் பிறந்த இடம் தவிர வேறொரு இடத்துல மௌத்தா இருந்தா நல்லா இருக்குமே என்று சொன்னார். எங்க மௌத்தாகிறார்? மதீனால. எங்க அடக்கப்பட போறார்? ஜன்னத்துல் பகீல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இவர் பிறந்த இடத்தை தவிர வேறொரு இடத்துல மௌத்தாக இருந்தா நல்லா இருக்குமே என்று அல்லாஹ்வோட பாதையில போய்த்து மௌத்தா இருந்தா இதை விட நல்லா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஜமாத் தயாரிக்கப்பட்டுச்சு, போங்க என்று சொல்லப்பட்டுச்சு வெள்ளிக்கிழமை. அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா யோசிக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, நான் போனா திரும்பி வார மாதிரி இல்ல, போனா நான் பெரும்பாலும் வரமாட்டேன். எனவே நான் கடைசியாக மஸ்ஜிதுல் நபவியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜும்மா குத்பாவை கேட்டுட்டு உடனடியாக வெளியாக போறேன் என்பதாக நினைச்சு ஜமாத் போயிட்டு காலையில. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவை செஞ்சா இவரை விளங்குது. என்ன காலையில போக சொன்ன இவர் இருக்கிறாரே கேட்டாங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கிட்ட, நீங்க போறது இல்லையா? ஜமாத் போயிட்டு நான் போனா திரும்பி வர மாட்டேன் என்றுதான் விளங்கியிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். எனவே கடைசியா மஸ்ஜிதுல் நபவியில உங்களுக்கு பின்னால தொழுகிறதுக்கு இருந்தார். மாஷா அல்லாஹ், ஷபாஷ், இவ்வளவு இறக்கம் உங்களுக்கு இருக்குதா என்னைய பத்தி, அல்லாஹ் உங்களுக்கு பெரும் கூலிகளை தருவானா? இப்படியா சொன்னாங்க. 500 வருடம் லேட் ஆகிதான் நீங்க சொர்க்கம் போவீங்க சொன்னாங்க. அது மஸ்ஜிதுல் நபவியில இல்ல இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால இல்ல இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது அதை விட சிறந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இப்ப விளங்குதா ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சிறந்த உம்மத் என்று சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால தொழுந்ததின் காரணமாக, மஸ்ஜிதுன் நபவியில் இருந்ததின் காரணமாக, இல்ல இல்ல நன்மை ஏவறீங்க தீமையை தடுக்கிறீங்க என்பதன் காரணமாக. எனவே இந்த உம்மத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கைருல் உம்மத் என்று சொன்னது தஅமீருல் மஸ்ஜித் அல் குரூஜு ஃபீ ஸபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும். நானும் நீங்களும் யோசிக்கலாம், நீங்க எல்லாம் தாவத் என்று சொல்றீங்க, அசல் தாவத் வந்து களிமா சொன்ன மக்களுக்கா? எவ்வளவு மக்கள் களிமா இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில் கொடுக்கிறது தான் அசல் தாவத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வரலாறு எடுத்து பாருங்க. குலஃபா அர்-ராஷிதூன் அல்-மஹ்தியூன், அந்த நேர்வழி பெற்ற 4 கலீஃபாக்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. முஸ்லிம்களுக்கு மத்தியில கலிமா சொன்னவர்களுக்கு மத்தியில தாவத்துடைய உழைப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, சஹாபாக்கள் செஞ்சாங்க. கலிமா சொன்னவங்களுக்கு மத்தியில ஒன்று இருக்குது தாவத் இஸ்லாத்தின் பக்கம், இன்னொன்று இருக்குது தாவத் ஈமானின் பக்கம். நீங்க நன்முஸ்லிமுக்கு தாவத் கொடுக்குறீங்க இஸ்லாத்தின் பக்கம், நீங்க முஸ்லிம்களுக்கு தாவத் கொடுக்குறீங்க ஈமானின் பக்கம். இந்த ஈமானுடைய தாவத் இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்ல கிஃபாயாவாக வச்சிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்திலே நீங்க பாருங்க, ஹயாத்து ஸஹாபால ஒரு ஒரு பாடம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க. இர்சாலு ஸஹாபா இலல் புல்தான் லித்தஅலீம், தீன படிச்சு கொடுப்பதற்காக வேண்டி சஹாபாக்களுடைய ஜமாஅத்களை ஒவ்வொரு ஊர்களுக்கு அனுப்பின பாடம் என்று ஒரு பாடம் ஒன்றே எழுதியிருக்கிறாங்க. அது எத்தனையோ சம்பவங்களை முன்வாராம். நான் நினைக்கிறேன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறேன், ஒரு ஜமாத் ஒன்றுக்கு போனாங்க, திரும்பி வந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க என்ன ஹாலாத்? இவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க எந்த ஊருக்கு என்னை அனுப்பினீங்களோ அவர்களுக்கு ஒட்டகம் பைத்தியம், குதிரை பைத்தியம், வயல் பைத்தியம், நான் நல்ல விஷயங்களை சொல்றேன், கேட்க தயார் இல்ல. இது யாரு? களிமா சொல்லாத மக்களா? களிமா சொன்ன மக்கள். அவர்களுக்கு மத்தியிலேயும் ஈமானுடைய உழைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. குர்ராஉல் மதீனா என்ற ஒரு டீம் ஒன்று சஹாபாக்கள் இருந்துச்சு. அக்கம் பக்கம் தக்கியாக்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவி கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மத்தியில இந்த குர்ராஉல் மதீனா, மதீனாவுடைய காரிமார்கள், நல்ல திறமையான சஹாபாக்கள், இவர்களுடைய ஜமாத் ஒன்று இருந்துச்சு அந்த ஊர்களுக்கு போறதுக்கு. வரலாறு எடுத்து பாருங்க. குனூத்துன் நாதிலா, விபத்துகள் பிரச்சனைகளுடைய நேரத்தில் ஓதுற அந்த குனூத் இருக்கிற 5 நேர தொழுகைகளும் அதனுடைய ஆரம்பமே என்ன தெரியுமா? இந்த குர்ராஉல் மதீனா, இந்த ஜமாத்தினர்கள், இந்த நாங்க சொல்ற கார்கூன்கள் ஒவ்வொரு ஏரியாக்களுக்கு போயிட்டு அந்த ஏரியாக்களை ஹயாத்தாக்க கூடிய அந்த சஹாபாக்கள் டீம் முனாஃபிகூன்கள் என்ன செஞ்சாங்கடா, ஒரு ஊர் ஒன்று சொல்லி சொன்னாங்க, நாங்க இந்த ஊர் மக்கள், நீங்களும் யார் சொல்ல ஒரு ஜமாத் ஒன்று அனுப்புங்களே, நாங்களும் படிக்க ஆசையா இருக்கிறோம்,
ரசூலுல்லாஹ் நம்பி அனுப்பினாங்க. அந்த ஜமாத்தினர்களை கொலை செஞ்சு போட்டாங்க. அந்த நேரத்துல தான் 15 நாட்கள் குனூத்துன் நாஸிலா ஓதினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார? எங்கட ஜமாத் சாட்சிகள். நாங்க ஒவ்வொரு அக்கம் பக்கம் மஹல்லாக்களுக்கு ஈமானுடைய தாவத்துக்காக வேண்டி அனுப்பக்கூடியவர்கள் இந்த முனாஃபிக்குன்கள் கொலை செஞ்சு போட்டாங்க. யாருக்கு மத்தியில தாவத்? முஸ்லிம்களுக்கு, கலிமா சொன்ன மக்களுக்கு மத்தியில தாவத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் மெம்பர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேதாக செல்றாங்க. ஒரு ஊர் மக்களுக்கு என்ன நடந்துச்சு? அந்த ஊர் மக்கள், அக்கம் பக்கம் உள்ள ஊர் மக்களுக்கு படிச்சு கொடுக்கறாங்களும் இல்ல, அந்த அக்கம் பக்கம் உள்ள ஊர் மக்கள் அடுத்த ஊர் மக்கள் கிட்ட படிக்கிறாங்களும் இல்ல. அதுக்கு பிறகு சொன்னாங்க, அந்த ஊர் மக்கள் அவர்களுடைய அக்கம் பக்கம் உள்ள ஊர்கள் உள்ளவர்கள், ஜீரான் என்று சொன்ன நேபர்ஹுட், ஏனைய ஊர்கள், பக்கம் உள்ள ஊர்கள், அந்த மக்களுக்கு இல்ம படிச்சு கொடுக்கட்டும், ஃபிக்ஹ படிச்சு கொடுக்கட்டும், நன்மையை ஏவட்டும், தீமையை தடுக்கட்டும். அப்படி செய்யாத பட்சத்துல அவர்களுக்கு உலகத்திலே அதாபு கிடைக்கட்டும் என்பதா. இது களிமா சொல்லாதவங்களுக்கு, உழைப்பு செய்யாததுக்கு அல்ல, களிமா சொன்ன மக்களுக்கு மத்தியில ஈமான, அமால, ஃபிக்ஹ, நன்மையவங்க, தீமையை தடுங்க. அப்படி செய்யாத பட்சத்துல உலகத்தில் உங்களுக்கு அதாபு வரட்டும் என்பதாக நான் சொல்றேன் என்பதாக. இந்த நேரத்தில் அஷ்அரி கூட்டத்தார்கள், அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கோத்திரம், அவர்கள் அதிகமானவர்கள் உலமாக்கள். இந்த நேரத்தில் அவங்க விளங்கினாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்றாங்க. வந்து கேட்டாங்க, யாருக்கா நீங்க இப்படி சொன்னீங்களா? இதே விஷயத்தை வைத்து சொல்றாங்க. சொன்னாங்க, யாருக்கா நாங்க படிச்சு கொடுக்க தயார், போறதுக்கு தயார், ஆனா அவங்க படிக்க தயார் இல்லை. மறு அதே விஷயத்தை வைக்கிறாங்க. சொன்னாங்க, அம்ஹில்னா சனதன், யாருல ஒரு வருஷம் டைம் தாங்க, நாங்க முழு அக்கம் பக்கம் ஊர்கள் மக்களை நாங்க பெரிய பெரிய தாய்களாக, பெரிய பெரிய ஆலிம்களாக, பெரிய பெரிய ஆபித்களாக நாங்க மாற்றுவோம். டைம் தாங்க, ஒரு வருஷம் நாங்க ஜமாத்கள் அனுப்புறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது எல்லாமே கலிமா சொன்ன மக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல நீங்க அடுத்தடுத்த ஊர்களுக்கு போங்க, போய் தாவத் கொடுங்க, தாலீம் செய்யுங்க. யாருடைய காலம்? ரசூலுல்லாஹுடைய காலம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல பல ப்ரொவின்ஸ்ல மக்கள் ஏராளமாக முஸ்லிம்கள் உடைய நம்பர் அதிகரிச்சு கொண்டே போச்சு. இந்த நேரத்துல கூப்பால இருந்து கவர்னர் அனுப்புறாரு, மக்கள் அதிகரிச்சு கொண்டே போறாங்க, எங்களுக்கு மக்களுக்கு தீன படிச்சு கொடுக்க படிக்கிறதுக்காக வேண்டி ஜமாத்கள் அனுப்புங்க. கூப்பால இருந்து, பஸ்ரால இருந்து, ஈஜிப்ட்ல இருந்து, சிரியால இருந்து எத்தனையோ லெட்டர்ஸ் வந்து கொண்டே இருக்குது. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பஸ்ராவுக்கு அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஒரு ஜமாத் ஒன்று அனுப்புறாங்க. அங்க போனதுக்கு பிறகு அவர் உழைப்பு செய்யறார். அதுக்கு பிறகு கார்குசாரி கேட்கிறாங்க, செஞ்சாங்க, நான் ஒரு 4-5 மாசமாக வந்து எங்களுடைய முயற்சியின் காரணமாக 600 பேர் ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க என்பதாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாக்கு அனுப்புறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட 2000 பேர் ஒரு ரிவாயத்தின் பிரகாரம், அதுல 70 பத்ர் சஹாபாக்கள் இருந்ததாக வந்தது. எனவே 2000 பேர் அப்படியே போறாங்க கூஃபாவுக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சிரியாவுக்கு ரூட் போட்டு, நாம் இந்த காலத்தில் எப்படி ஜமாத் போகக்கூடிய நேரத்துல அனுப்பக்கூடிய நேரத்துல ரூட்டை போட்டு அனுப்புவோமோ, அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜமாஅத்தை தயாரிச்சு சொல்றாங்க, நீங்க ஃபர்ஸ்ட்கே போயிட்டு ஹிமஸ்ல முயற்சி செய்யுங்க. அந்த ஹிமஸ்ல நீங்க உழைப்பு செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கிச்சுன்னா அந்த மக்கள் மாஷா அல்லாஹ் இப்ப தீன படிச்சாங்க, விளங்கினாங்க, கலிமா சொன்ன மக்களுக்கு மத்தியில. அப்ப என்ன செய்யுங்கன்னா, ஒருத்தர் அங்கிறீங்க, அடுத்தவர் தமஸ்குக்கு போங்க, அடுத்தவர் பலஸ்தீனுக்கு போங்க என்பதாக ரூட் கொடுத்து அனுப்புறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தமஸ்குல அந்த ஜமாத்தை முடிச்சுட்டு அடுத்த ஏரியாவுக்கு போறாங்க. அதுக்கு பிறகு கார்குசாரி செய்யறாங்க. நான் இப்ப இருக்கக்கூடிய மஸ்ஜித்ல 1600 பேர் 10 பேர் ஹல்காக்களாக நாங்க தாலீமுடைய ஹல்காக்களை இந்த மஹல்லாக்களை டெவலப் பண்ணினோம் என்று சொல்றோம். நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப உழைப்பு சிறப்பான அமைப்புல தமீருல் மஸ்ஜித் அல் குரூஜு ஃபீ சபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களோட உயிர் எடுத்துக்கொண்டு உங்களோட பொருள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில போறதும் மஸ்ஜித ஹயாத்தாக்குறதும், இந்த 2 தாவத்துடைய ஆக முக்கியமான சுன்னத் உலகத்துல நடந்துச்சோ, இஸ்லாம் மேலோங்கி கொண்டே போச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப இந்த உழைப்பு இந்த உம்மத்தார்கள் விட்டாங்களோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்படியே அடித்தட்டுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. 17 வயது, 16 வயது, 19 வயது வாலிபர்கள் நாடுகளுக்கு இஸ்லாத்தை கொண்டு போறாங்க. நாடுகளுக்கு சும்மா யோசிங்க. தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஸ்பெயின் என்ற நாட்டுக்கு இஸ்லாத்தை கொண்டு போனார்.
800 வருடங்கள் அந்த நாட்டில் இஸ்லாம் இருக்குது. கொண்டு போனது வாலிபர். முகமது அல் காசிம் 19 வயசுல சிந்துக்கு இஸ்லாத்தை கொண்டு போறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு 19 வயது வாலிபர் கொண்டு போறார். முகமது அல் ஃபாத்திஹ், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லதஃப்தஹன்னல் குஸ்தன்தனியா ஃபலநிஅமல் அமீரு அமீருஹா ஃபலநிஅமல் ஜெய்ஷு ذلكல் ஜெய்ஷ். ஒரு காலம் வரும், அந்த காலத்துல தோழர்களே, அந்த காலத்துல நீங்க கொஸ்தன்தனியா என்று செல்லக்கூடிய, இந்த காலத்துல டர்க்கில இருக்கக்கூடிய இஸ்தம்புல், அந்த இஸ்தம்புல் என்று செல்லக்கூடிய அந்த ஏரியாவை நீங்க வெற்றி பெறுவீங்க என்பதா நீங்க உங்களோட கைக்குள்ள வந்துடும். ஆக சிறந்த அமீர் அந்த ஜமாத்துடைய அமீர் தான், ஆக சிறந்த ஜமாத் அந்த ஜமாத் தான் என்று இந்த சொன்ன நாள்ல இருந்து சாபாக்களுக்கு மத்தியில போட்டி. என்ன போட்டி? நான் தான் அந்த அமீராகும், நானும் அந்த ஜமாத்தில் இருக்கணும். அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போன நேரத்துல வீட்டை கொடுத்தவர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 90 சொச்சம் வயது அந்த நேரத்துல இஸ்தம்புல் கிட்ட போறாங்க, நோயில இருக்கிறாங்க. சொல்றாங்க, என்னைய தூக்கி கொண்டு போங்க. சொன்னாங்க, நான் மௌத்தாகினாலும் என்ன ஜனாதாவை தூக்கி கொண்டு போங்க. என் ஆசை நான் ஹயாத்தோடு இருக்கணும், தப்லீக்ல ஜமாத்தில் இருக்கணும். நான் மௌத்தாகினாலும் என் ஜனாதா அல்லாஹுடைய பாதையில போகணும். அவர் அடக்கப்படுறது இஸ்தம்புல்ல. ஆனா அவருடைய காலத்துல அந்த இடத்தை வெற்றி பெற கிடைக்கவே இல்லை. எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால நான் எந்த ஹதீஸ சென்னேனோ அந்த ஹதீஸ மிம்பருக்கு மேல ஒரு ஹதீப் சொல்றாரு. 14 வயது வாலிபர் முஹம்மது காலை கெட்டுக்கொண்டு பயான்ல இந்த ஹதீஸ கேட்கிறார். ஒரு நாள் வரும், அந்த நாள் நீங்க கொஸ்தன்தனியா வெற்றி பெறுவீங்க. அந்த 14 வயது வாலிபர் நியத்தை வச்சுட்டார், நான் தான் இந்த ஆள் என்று சொல்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ஹதீஸ மிம்பருக்கு மேல ஒரு ஹதீப் சொல்றார். ஒரு நாள் வரும், அந்த நாள்ல நீங்க கொஸ்தன்தனியா என்று செல்லக்கூடிய அந்த ஏரியாவை வெற்றி பெறுவீங்க. அந்த அமீராக சிறந்த அமீர், அந்த பட ஆக சிறந்த பட. இந்த நேரத்துல 14 வயது ஒரு வாலிபர் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிற காலை கட்டிக்கொண்டு அவர் நியத்தை வச்சுட்டார், நான் தான் இந்த ஆளு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 22 வயதுல அந்த முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்று செல்லக்கூடிய அந்த வாலிபர் கொஸ்தன்தனியாவை இஸ்தம்புல பிடிக்கிறாங்க. முழு உலகமே ஆச்சரியப்படும். முழு உலகம் அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை ரப்புல் ஆலமீன் அந்த நியத்தை பாருங்க வெச்சவர் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹயாத்தாக்க வைக்கிறான். ஆயா சூஃபியா என்ற ஒரு சர்ச் நாங்க இப்ப இருக்கிறோம் 2022ல. அந்த சர்ச் 2000 வருடங்கள் பழமை வாய்ந்த சர்ச். நீங்க போனா இப்பயும் ஒவ்வொரு ஸ்டாச்சுஸ் எல்லாம் உள்ளுக்கே இருக்குது, அதே மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ள எப்ப இவர் போறாரோ, என்டர் ஆகுறாங்களோ, ஃபாதர் வந்து திறப்ப தந்துட்டார், நான் கனவுல கண்ட நீங்க தான் வருவீங்க என்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்வா உள்ள வாலிபர், தர்பியா உள்ள வாலிபர், இல்ம் உள்ள வாலிபர், நோம்போட பக்குவமாக போறாங்க. ரப்புல் ஆலமீன் அந்த நியத்துக்கு ஏற்ற கூலியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான், அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தான். என்ன கவலைண்டா, இப்போ உழைப்பு விடுபட்டுச்சோ, ஒரு மஹல்லா சிறப்பான மஹல்லாவா, ஒரு அழகான மஹல்லாவா, அப்ப வயசாளிகள் சஃபில் இருக்கிறது அல்ல, வாலிபர்கள் சஃபில் இருக்கணும். 14, 17, 18, 19, 22 வயசுல நாடுகளுக்கு இஸ்லாத்தை கொண்டு போனாங்க. நானும் நீங்களும் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனை, நாட்டுக்கு இஸ்லாத்தை கொண்டு போறது ஒரு பக்கம், ஏரியாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு போறது ஒரு பக்கம், ஒரு குடும்பத்துக்கு இஸ்லாத்தை கொண்டு போறது ஒரு பக்கம், தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள இஸ்லாத்தை எடுக்க இல்லாத நிலைமையில தான் நாங்க நீங்க நிற்கிறோம். கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல உழைப்பு நடக்கக்கூடிய காலத்துல இல்மு ஆமாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம், மௌலானா இப்ராஹிம் ஃபாரினர்ஸ்க்கு பேசக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, எப்படியா கொண்டு ஒரு சூழல் இருந்துச்சுண்டா, மூத்தவங்க பேசிக்கொண்டிருப்பாங்க, ஒரு பொடியன் ஒன்று தும்பு காட்ட கம்பவுண்டு, சும்மா கம்பவுண்டு காலுக்கு மத்தியில வச்சு டகடக் 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 குதிரை ஓட்டுறார். நான் வாங்க என்று கூப்பிட்டு வாரா, டகடக் டகடக் உதுவுடைய பங்குகள் எத்தனை, இந்தாங்க பதில். ஒரு முடியக்கூடிய காரணங்கள் என்ன, இந்தாங்க பதில். டக் டக்கண்டு சரி போன்னு சொன்னா ஒரு டகடக் டகடக் என்ன, 5 வயசு 6 வயசு 7 வயசு 8 வயசு எல்லாம் தெரியும். ஆனா நானும் நீங்களும் இப்ப காணக்கூடிய காலம், கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஓலைகள் மாணவர்களோட நாங்களும் புலங்குறோம். அந்த புலங்கக்கூடிய நேரத்துல உட்கார்ந்து ஒரு முடியக்கூடிய காரணங்கள் என்ன, சொல்ற பதில்களை பார்த்தா நானும் நீங்களும் ரெட்ட கண்ணீர் கொட்டோம். எல்லாம் மூக்கு சளி போனா ஒது முடியும். ஏன் முடியும்? ஏன்னா முன்பின் துவாரத்தால் ஏதாவது வெளியாகினா ஒது முடியும் என்று புஸ்தகத்தில் இருக்கு. அதே முன்பின் துவாரம் சரி, மூக்கு துவாரம் அதுல இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, காக்காட நஜீஸ் பட்டி சென்றா ஒது முடியும் எழுது. அது எல்லாத்துக்கும் பார்க்க ஆச்சரியம். உது உள்ள ஒருத்தர உது இல்லாத ஒருத்தர் தொட்டா ஒது முடியும்.
கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்போ உழைப்பு இல்லாம போய்கிட்டோம். 16 வயது 17 வயது நாடுகளுக்கு இஸ்லாத்தை கொண்டு போனாங்க. நான் சொன்ன மாதிரி வாழ்க்கைக்குள்ள இஸ்லாம் இல்லாத நிலைமை ஒன்று உண்டா? என்ன நியத்து நானும் நீங்களே வச்சிருக்கிறோம். ஒரு கடை ஒன்று திறக்கணும், இங்கேயும் கடை ஒன்று திறக்கணும், பெட்டால் ஒன்று இருக்கணும், கொட்டோட்டுகள் ஒன்று இருக்கணும், அதுபோல துபாயில் ஒன்று இருக்கணும், அமெரிக்காவில் இருக்கணும். ஆனா நாங்க உலகத்துடைய விடயங்கள் எவ்வளவு ஷாப்பாக இருக்கிறோம், கூர்மையா இருக்கிறோம். தீன் என்று வரக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கைருல் உம்மத் என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொன்னது எங்கட சொந்த இபாதத்துக்காக வேண்டிய அல்ல. தாவத்துடைய உழைப்புல எந்த அளவுக்கு பங்களிப்போ அந்த அளவுக்கு கைருல் உம்மத்துல நானும் நீங்களும் சேருவோம். அதுக்காக வேண்டிதான் இந்த அமலுக்கு இவ்வளவு பெரிய கூலி. ஒருத்தர் 5 நேரம் தொலை வாரார், உது எடுத்துட்டு வாரார், அவருடைய சொந்த அமலுக்கு வாரார். எவ்வளவு கூலி? அவருடைய ஒவ்வொரு 8க்கும் உது எடுத்து கொண்டு வந்தா ஒவ்வொரு 8க்கும் அவருக்கு ஒரு நன்மை, ஒவ்வொரு 8க்கும் அவருக்கு பாவம் மன்னிக்கப்படும், ஒவ்வொரு 8க்கும் ஒரு தரஜா கூட்டப்படும். ஆனா அவர் அவருடைய பாவத்தை தான் சுமந்து கொண்டு வாரார் சொந்த அமலுக்கு. ஆனா முழு உம்மத்துடைய பாவத்தை சுமந்து கொண்டு முழு உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக வேண்டி யாரும் நானும் தயார் என்று எழுப்பி நிற்கிறாங்களோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய கூலி எவ்வளவு வேண்டாம்? ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னால லைலத்துல் கத்ருடைய இரவில தொழுறதை விட பெரிய கூலி அல்லாஹ் தஆலா. ஏன்? இவர் உம்மத்துடைய கவலையில எழும்புறார். ஏன்? முழு உம்மத்துடைய ஹிதாயத்துடைய கவலையில எழும்புறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க. அழகான ஒரு ஓடை ஒன்று விளங்குது, தண்ணி எல்லாம் ஓடுது, கொஞ்சம் பச்சையா இருக்குது. ஒரு சாபி சொல்றாரு, யார சூழல்லாம் ஏண்ட உள்ளம் சொல்லுது, மௌத்து வர காட்டியும் இதே இடத்துல இபாதத்திலே கழிச்சா நல்லமே, சம்பாதிக்கிறது கடை ஒன்று போட்டா நல்லமே இல்ல, இபாதத்திலே கழிச்சா நல்லமே. சொன்னாங்க, ஏ தோழரே, நீங்க இதே இடத்துல நீங்க 80 வருஷம் இபாதத் செஞ்சாலும் அல்லாஹ்ட பாதையில் ஒருத்தர் எலும்பி நிக்கிற கூலி சரி உனக்கு கிடைக்காது. ஏன்? இந்த உம்மத்துடைய அடையாளம் தான் அது, நோக்கத்தை நிறைவேற்றிப்போ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எனவே நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஃபித்னாவுடைய காலம், ஃபசாதுடைய காலம். இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய கூலி இருக்குது பன்மடங்கு கூடின கூலி. அதான் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னக்கும் அலா பையினத்தின் மிர் ரப்பிக்கும் மா லம் தظهروا فيكم سكرتان سكرة الجهل وسكرة حب العيش وأنتم تجاهدون في سبيل الله وتأمرون بالمعروف وتنهون عن المنكر فإذا ظهر فيكم حب الدنيا فلا تجاهدون في سبيل الله ولا تأمرون بالمعروف ولا تنهون عن المنكر القائلون يومئذ بالكتاب والسنة كالسابقين الأولين من المهاجرين والأنصار. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் இருக்கும், அந்த காலத்துல நீங்க நன்மை ஏவீங்க, தீமையை தடுப்பீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில முஜாஹதா செய்வீங்க. ஆனா எப்ப உங்களுக்கு ஹுப்புத் துன்யா, துன்யாவுடைய முஹப்பத் உள்ளத்துல வருமோ, மடமையுடைய போதை வருமோ, துன்யாவுடைய முஹப்பத் என்ற போதை வருமோ, அந்த நேரத்துல நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாக மாட்டீங்க, நீங்க நன்மையை ஏவ மாட்டீங்க, நீங்க தீமையை தடுக்க மாட்டீங்க, உலகத்திலே மூழ்கி போவீங்க. அந்த நேரத்துல யார் உழைப்ப செய்வாங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஹாஜிரீன் அன்சாரிகளுடைய கூலிகள் அல்லாஹ் தருவார், சஹாபாக்களோட கூலி. இன்னொரு ரிவாயத்துல வருவது அல் ஆமிலு ஃபீஹின்ன, அந்த காலத்துல அமல் செய்யக்கூடியவர் இருக்கிறாரே அவருக்கு அஜ்ரு மிஸ்ல 70 மின்கும், சொன்னாங்க 70 பேருடைய கூலி கிடைக்கும். மௌகமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 70 பேருடைய கூலி. இந்த நேரத்தில் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த காலத்துல வாழக்கூடிய 70 பேருடைய கூலியா அல்லது நாங்க சஹாபாக்கள் 70 பேருடைய கூலி கிடைக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹாபாக்களே உங்கள்ட்ட 70 பேருடைய கூலி அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். எனவே நீங்க எழுப்பி நிக்கிறீங்க, 70 சஹாபாக்களுடைய கூலி கிடைக்கும், முஹாஜிரூன் அன்சாரிகளுடைய கூலி கிடைக்கும். அது மாத்திரமல்ல, லைலத்துல் கத்ர்ல ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னால இபாதத் செஞ்ச கூலி. என் உம்மத்துடைய கவலையில நாங்க எழும்புறோம். எந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் கைருல் உம்மத் என்று சொன்னானோ அந்த நிபந்தனையை பூர்த்தியாக்குறதுக்காக வேண்டி எழும்புறோம். எனவே என்னையால போகலுமா? என்னையால போகலாம், அவனுக்கு மாத்திரம்தான் என்னை அனுப்பலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை செய்யலாம். ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு பகரமாக மூமின்களுடைய உயிர பொருள் அல்லாஹ் வாங்கிட்டான் என்பதாக குர்ஆன்ல சொல்றான். வாங்கிட்டான் என்றா என்ன? பலஹத்காரகமென் எந்த விதமான வியாபாரமும் செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு வாலிபர் இருக்கிறார், இவருடைய கையில ஒரு மொபைல் இருக்குது, நான் சொல்றேன் பறச்சு எடுக்கிறேன், போன பறச்சு எடுத்து 1 லட்சம் ரூபாய் பள்ளித்தாரன்னு கொடுக்கிறேன். இந்த கண்ட்ராக்ட் இருக்குது இன்வாலிட், இது சஹீஹ் இல்ல, இது பாத்தில். என்ன போசிபலி ஒன்றும் வாங்கலாம் விற்கலாம். இப்ப இவர்கிட்ட போன் விற்க இருக்குது, ஆனா காட்டுறாரும் இல்ல, சாக்கில வச்சுக்கொண்டே இருக்கிறாரு. அட விற்காதான் வாங்குவோம்.
அதான் பெட்டா பஜார்ல போகல பேமெண்ட்ல மாத்தியா இது எடுத்து பாருங்க, இது நல்ல ஐட்டம் மாத்தியா, இப்படி கொஞ்சம் பேசினாதான் அதை விற்க முன்னுக்கு வந்தாதான் வாங்குறதுக்கு உள்ளம் சொல்லும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் நீங்க எப்ப வெறுப்போடு இருக்கிறீங்களோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம் என்று நினைக்கிறீங்களா, நாங்க ஒரு நாளும் போஸ்ட் பண்ண மாட்டோம். எனவே நானும் நீங்களும் என்ன செய்யணும், யா அல்லாஹ் எனக்கும் ஆசையா இருக்குது, யா அல்லாஹ் போ, நான் என்ன விற்க தயார், அல்லாஹ் அப்பதான் வாங்குவான். நாங்க விற்கவே தயார் இல்ல, அல்லாஹ் வாங்குவானா? அல்லாஹ் ஒரு நாளும் வாங்க மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எலும்பி பேரை கொடுக்கிறது இருக்குது, என்னையால ஏலா, எனக்கு படுவது இல்ல, எப்படி போறேன்னே விளங்குது இல்ல, ஆனா நான் என்னைய விற்க தயார், நீ என்னைய வாங்கிக்கோ ரப்பே. அல்லாஹ் கிட்ட இஹ்லாஸான முறையில தூய்மையான எண்ணத்தோட நாங்க வித்தோம் என்றா, அதுக்குரிய முயற்சியை செஞ்சோம் என்றா, நோவு பிடிக்கிறது, சதகா கொடுக்கிறது, மஷூரா செய்யறது, துஆக்கள் கேட்கிறது, இந்த நேரத்துல ரப்புல் ஆலமீன் வாங்கிட்டான் என்றா அதுக்கு பகரம் சொர்க்கம் தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வச்ச சொர்க்கம் இருக்குது. அது ஜன்னத்துல் அத்ன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹாஸான ஒரு சொர்க்கம். அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸில சொல்றான், خلقallahu ஜன்னத அத்னின் பியதிஹி, அல்லாஹ் ஜன்னத்துல் அத்ன் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தை அவனுடைய கரங்கள் மூலமாக, அவனுடைய ஹாஸான ஒரு குத்ரத்தின் மூலமாக அல்லாஹ் படைச்சான். லபினத்துன் மின் லுஅத்தின் பைதா வலபினத்துன் மின் ஜபர்ஜதத்தின் ஹதரா வலபினத்துன் மின் யாகூதத்தின் ஹம்ரா. அந்த சொர்க்கத்துடைய மாளிகை, அந்த அத்ன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்துடைய மாளிகை இருக்குது, அதுல ஒரு கல்லு, நாங்க செங்கல் என்று சொல்லுவோமே, அங்க ஒரு கல்லு லபினத்துன் மின் லுஅத்தின் பைதா, வெள்ள முத்தாக இருக்கும். வலபினத்துன் மின் யாகூதத்தின் ஹம்ரா, இரண்டாவது முத்து அது சோப்பு கலர் யாக்கூத்தாக இருக்கும். வலபினத்துன் மின் ஜபர்ஜதத்தின் ஹதரா, மூணாவது கல்லு பச்சை கலர் ஜபர்ஜத் என்று சொல்லக்கூடிய கல்லாக இருக்கும். பிலாத்துஹா அல் மிஸ், அதுல பதாம் இருக்குது, சிமெண்ட், அந்த சிமெண்ட் கஸ்தூரியாக இருக்கும். வஹதபாஉஹா அல் லுஅலு, அதில் இருக்கக்கூடிய பொடி கற்கள் சின்ன சின்ன முத்துக்களாக இருக்கும். வஹஷீஷுஹா அல் ஜஅஃபரான், அதில் இருக்கக்கூடிய புல்லு இருக்குது, புல்லு அது ஜஅஃபரான் குங்குமமாக இருக்கும். இன்னொரு ரிவாயத்துல வருவது வஸஃபுஹா, அந்த ஜன்னத்துல் அத்னுடைய முஹது கூட இருக்குது, அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷாக இருக்கும் என்பதாக வரும். இவ்வளவு சொர்க்கத்தை நான் தாரத்துக்கு தயார், யார் உங்களே விற்க தயார்? இல்ல இல்ல, நாங்க எழுத மாட்டோம், நாங்க போக மாட்டோம், எவ்வளவு வேலை இருக்குது, பைனான்சியல் கிரைசிஸ் காலம், இல்ல இல்ல நீங்க உங்களே வீங்க, அல்லாஹ் வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறார். அந்த தரத்தீப்ல நானும் கைருல் உம்மத்துல ஒருவராக ஆகணும், இணைய சீராக்கிக் கொள்ளணும், உம்மத்தை ஃபித்னால இருந்து சீராக்கணும். இந்த நல்ல எண்ணத்தோட ரப்புல் ஆலமீனுடைய குதுரத்தை நம்பி நானும் அல்லாஹ்வுடைய பாதையில போவேன் என்ற நியத்துள்ளவங்க